அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ப்ளவுஸுடைய பட்டி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ப்ளவுஸுடைய பட்டி வந்து நம்ம எப்படி தைக்கணும், என்ன மெத்தடில் வந்து நம்ம தைக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ப்ளவுஸுடைய பட்டி வந்து நமக்கு செட் ஆகலை, ப்ளவுஸுடைய பட்டி நம்ம வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் எனக்கு வரல, எனக்கு தைக்க வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்த ப்ளவுஸுடைய பட்டி பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன், பட்டியும் வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன். பட்டி அட்டாச் பண்ணி மேலே வந்து ஒரு ஓரத்தையில் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி உள்பக்கம் பாருங்கள், டாட்டெல்லாம் வந்து நம்ம பிடிச்சிட்டோம், உள்ளே நம்ம எல்லாமே இது பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பட்டியில் வந்து ஃபுல்லாக பிசுரை வந்து கவர் பண்ணுற மாதிரி நம்ம தைச்சிருக்கிறோம். சரிங்களா, உள்பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு பிசுறு எதுவும் தெரியாது, வெளிப்பக்கம் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு எந்த பிசுறும் இல்லாமல் ஃபினிஷிங்காக இருக்குது. பாருங்கள், மேலே வந்து ஒரு ஓரத்தையில் போட்டணும். ஸோ பட்டி பொறுத்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் திக்னஸாக துணி வந்து யூஸ் பண்ணணும். பேர் வந்து பேண்ட் கிளாத் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஜென்ஸோடைய பேண்ட் கிளாத் வந்து யூஸ் பண்ணுவாங்க, கான்ட்ராஸ்ட்டாக வேறு கலரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்சாலும் கிளாத் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 2-3 துணியை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி தைச்சிக்கலாம். ஆனால் உள்ளே கொடுக்குற பட்டி பொறுத்தளவுக்கு லைனிங்கை இதே லைனிங் கொடுங்க, அப்போ தான் வந்து பார்க்க உள்ளே நீட்னஸாக இருக்கும், வெளியே பார்த்தாலும் நீட்னஸாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து ஒரு நீட்னஸாக ஒரு ஃபினிஷிங்காக நம்ம வந்து தைக்கலாம். ஸோ இப்போ நம்ம பட்டி வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இந்த பாருங்கள், பீசரெல்லாம் எப்படி கவர் பண்ணி தைச்சிருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பட்டி எப்படி நம்ம பீசர் இல்லாமல் இந்த மாதிரி எப்படி தைக்கணும் அப்படின்றத நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவுடைய லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய பட்டியை விட ஒரு 1.5 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து விட்டுக்கணும். விட்டுட்டு நீங்கள் பேக் பார்ட்லாம் ரெடி பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து பேக் பார்ட் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். பேக் பார்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பேக் சைடு. இப்போ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக லைனிங்லாம் அட்டாச் பண்ணிட்டோம். கீழே வந்து நம்ம மடித்து தைச்சிட்டோம், டாட்டெல்லாம் பிடிச்சிட்டோம். முக்கியமாக டாட் பிடிச்சிக்கணும். டாட் பிடிச்சிட்டு இப்போ இது வந்து சென்டர் பண்ணிக்கணும். சரிங்களா, இதை வந்து நம்ம சென்டரை கனெக்ட் பண்ணிக்கணும். சென்டரை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சிங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மார்க் கூட பண்ணி காட்டுறேன். இது வந்து சென்டர். சரிங்களா, ஸோ சென்டர் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு எந்த ஃப்ரண்ட் பார்ட் வருமோ அதை எடுத்துங்க. ரைட் சைடு ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே அர்க்காத் இருக்கு இல்லைங்களா, அக்கல் கிட்ட, இந்த அர்க்காத் டு அர்க்காத் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுருங்க. கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த சென்டர் வந்து இதுக்கு நேராக வந்து ஸ்டிப்னஸ் இந்த சென்டர் கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சென்டர் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த சென்டர் கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல அக்கலை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இப்படி கரெக்டாக வச்சுருங்க. இப்படி கரெக்டாக வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்படி எடுத்து பாருங்கள். இது மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம கரெக்டாக அப்படியே மடிச்சிக்கணும். இந்த பாருங்கள், இப்போ இந்த மாதிரி மடித்து ஒரு அடையாளம் பண்ணிங்க. இப்படி வந்து அடையாளம் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு மடிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். அதான் பேக் பார்ட் எவ்வளோ இருக்கோ அதை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி மடிச்சிருங்க. மடித்து ஒரு அடையாளம் பண்ணிங்க. அடையாளம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், இதான் வந்து நம்ம மடிச்சிருக்கிறோம். சரிங்களா, இது மடித்த அடையாளம். இப்போ இந்த அடையாளத்துக்கு நேராக வந்து ஒரு அர்க்காத் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதுக்கு நேராக வந்து ஒரு அர்க்காத் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம எவ்வளோ மடிக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 மெத்தடில் இது எவ்வளோ மடிக்கணும், இங்கே எவ்வளோ வரணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த மாதிரி பார்த்துக்கலாம். நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு இந்த அளவுக்கு வருது. சரிங்களா, இப்போ இந்த அளவுக்கு வருது. இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா இப்போ இதுக்கு நேராக வந்து நம்ம இப்படி மடித்து தைக்கிற மாதிரி வரும். சரிங்களா, இப்போ இது வந்து இப்படி மடித்து தைக்கிற மாதிரி வரும். உங்களுக்கு வந்து அளவு ப்ளவுஸு இல்லைனாலும் சில நேரங்கள் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா, அதாவது இறக்கம் வைக்கிறீங்க, அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னு சொன்னால், இறக்கம் எதாவது வைக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். மெயின் வந்து இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இதை மடிக்கும் பொழுது இப்படி கரெக்டாக உங்களுக்கு எது மடித்தா கரெக்டாக வருமோ அப்படின்றத இப்படி பார்த்து கூட நீங்கள் வந்து மடிச்சிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம இதில் வந்து இப்படி வச்சு மடிச்சிக்கிறோம். இப்போ நம்ம இந்த அர்க்காத் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அர்க்காத் பார்த்திங்கன்னா இங்கே வருது. நம்ம இந்த ஸ்டிப் வந்து சரியில்லைன்றதால கொஞ்சம் வந்து ஷேப் எடுத்துருக்குறோம். ஸோ ஷேப் எடுக்கிறதால நமக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ இதுக்கு நேராக வந்து நம்ம இப்படியே வச்சு அப்படியே மடித்து தைக்க வேண்டியது தான். இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ துணி இருக்குதோ எல்லாமே நம்ம மடிக்கணும்னா எல்லாமே நம்ம மடிக்கணும் அவசியம் இல்லை. இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் விட்டால் போதும், அதிகமாக கூட நீங்கள் துணி விடணும்னு அவசியம் இல்லை. இந்த பாருங்கள், இப்போ இந்த அர்க்காத்துலேருந்து ஒரு 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நேராக வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு
இப்போ இந்த பிசுரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனிங் வந்து இதை இப்போ நம்ம மடித்து தைக்கும்போது முக்கால் இன்ச் நம்ம மடித்து தைப்போம். இப்படி மடித்து தைக்கும்பொழுது இந்த பிசுரும் வந்து கவர் ஆகிடும். ஸோ இந்த பிசுறு ஆல்ரெடி இங்கே வந்து கவர் ஆகிடுச்சு. ஸோ ஈஸியான மெத்தடு தான் இந்த ஸ்டிப்பு தைக்கிற மெத்தடு. மெஷர்மெண்ட்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும், ஒன்றும் பிரச்சனை வராது. இப்போ இதை கனெக்ட் பண்ணி நம்ம முக்கால் இன்ச் நம்ம தைச்சிக்கலாம். இந்த பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த அர்க்காத் கனெக்ட் பண்ணி 3/4 இன்ச் மடிச்சுக்கிட்டேன். 3/4 இன்ச் மடித்து இப்போ நம்ம தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங்காக ஆகிடுச்சு பாருங்கள். உள்ளே எல்லாம் எந்த பிசுறும் இல்லாமல் நீட்னஸாக இருக்குது பாருங்கள். வெளியில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து நீட்னஸாக இருக்கும். முக்கியமாக இந்த ஸ்டிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயர் துணி வைங்க, அப்போ தான் வந்து ஒரு ஸ்டிப்னஸாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டிப் வந்து ரைட் சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ லெஃப்ட் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணோம். ஸோ லெஃப்ட் சைடு நம்ம பேக் பார்ட்டில் போட்டு தான் தைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இன்னொரு சைடோடைய ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி 2 சைடும் ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து ஏற்கனவே தைச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு மேலே போட்டுருங்க. இதுக்கு மேலே இது போட்டுட்டு இது இப்படி வந்து கரெக்டாக வச்சுருங்க. இந்த ஸ்டிப் டு ஸ்டிப் வந்து கரெக்டாக நம்ம தைச்சதை வந்து இப்படி வச்சுட்டு இப்போ இதுக்கு நேராக வந்து மார்க் பண்ணிவிடுங்க. எவ்வளோ மடிக்கணும் அப்படின்றத மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி சைடும் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுருங்க. இப்படி கரெக்டாக வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் அர்க்காத் பண்ணாலும் நீங்கள் இந்த மாதிரி அர்க்காத் பண்ணிங்க. இப்போ இதே மெத்தடில் தான் நம்ம இதையும் வந்து மடித்து தைச்சிடணும். ஸோ ரெண்டும் வந்துட்டு இந்த மாதிரி பிசுரெல்லாம் கவர் பண்ணி தைச்சிற மாதிரி ரெண்டுத்தையும் நம்ம இந்த மெத்தடில் தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதையும் நம்ம வந்து 3/4 இன்ச் வந்து மடித்து தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 2 சைடுடைய ஃப்ரண்ட் பார்ட்டோடைய ஃப்ரண்ட் பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ ஒரே சேம் மெஷர்மெண்ட்டில் இப்போ நம்ம இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தோன்னு சொன்னாக்கா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் வந்து மறுபடியும் வச்சு காட்டுறேன் பேக் பார்ட்டில். இப்போ நம்ம பேக் பார்ட்டில் வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. இந்த பாருங்கள், இதை வந்து சென்டர் கனெக்ட் பண்ணிங்க. இப்போ இந்த மாதிரி வந்து இந்த சென்டர் கனெக்ட் பண்ணிங்க. இந்த அக்கல்கிட்ட வந்து சரியாக பார்த்துங்க. இப்போ நமக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பண்ணோன்னு சொன்னாக்கா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஸ்டிப்பு பட்டிலாம் வந்து கணக்கு பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனலாக கொக்கி பட்டி ஐப்பட்டி நம்ம தைச்சிட்டோன்னு சொன்னாக்கா ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ கொக்கி பட்டி ஐப்பட்டிலாம் எப்படி தைக்கணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுருக்குறோம். அந்த வீடியோட லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.